நம்ம இருக்கிற பிளேஸ்லேயே நம்ம நிறைய பிளேஸ் சுற்றி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூருக்கு போகணும் அந்த மாதிரிலாம் நம்ம ஆசைப்பட்டுட்ருப்போம். எனக்கு வந்து சென்னையில் சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒன் ஆஃப் த பிளேஸ் இதுவும் ஒன்று. சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் 2 பேருமே ஃபர்ஸ்ட் போகிறதுனால எங்களுக்கு வழி தெரியல. அப்புறம் அங்கே உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு எப்படி மலை மேலே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நாங்கள் போனோம். அந்த டேர்ன், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே நம்மளுக்கு மெயின் ரோடு. அந்த டேர்ன் திரும்பினதுமே அது வேறு மாதிரி மாறிடுது. அப்படியே மலை மேலே ஏறுற ஒரு ஃபீல் வந்துடுது. இது நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் இது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரிலீஜன் அந்த ரிலீஜன்லாம் இல்லை, எல்லாருமே அங்கே போய் பார்க்கலாம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒரு ஊட்டி, கொடைக்கானல், கேரளா அங்கெல்லாம் போனால் எப்படி இருக்குமோ ஃபீலு, சில் வெதர் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த டேர்ன் திரும்பினதுமே நம்ம வந்து மலை மேலே போகிறது நல்லாவே சூப்பராக தெரியும். நம்மளுக்கு அந்த மிஸ்டோடு நம்ம வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவே. இதுக்காக தான் நான் போனேனே. இன்னும் நம்ம மலை மேலே ஏறினதுக்கு அப்புறமா அந்த பிளேஸில் நின்று பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்க்கு வந்தாச்சு. இப்போ பைக் பார்க் பண்ணிவிட்டு நம்ம மலை மேலே ஏற வேண்டியது தான். மலையில் ஏறும் போதே நல்லா சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் மூச்சு வாங்குனுச்சு. அப்புறம் அங்கே போகிற வழியிலேயே ஒரு ஷாப் கூட இருக்குது. அதில் நிறையா பேக்கரி ஐட்டம்ஸ், முறுக்கு, சிப்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் மலையில் ஏறினதும் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே டீ, பானிபூரி, ப்ரௌனி எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் பானிபூரி வாங்கிட்டு எங்களோட வாக்கிங்கை திரும்பி ஸ்டார்ட் பண்ணோம். இது ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்குது. இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. நான் வந்து மலைக்கு மேலே போகணும் அப்படின்லாம் சொல்கிறோன்னா நான் நினச்சேன் அவ்வளோவா யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சா, இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க இதை சுற்றி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம மலையில் ஏறணுமா இப்போ கீழே திரும்பி ஸ்டெப்ஸில் இறங்கி மியூசியமுக்கு போக போகிறோம். இங்கே சென்ட் தாமஸ் மவுண்டோட மினியேச்சர் இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஒரு 2-3 சர்ச்சஸோட மினியேச்சர் இருந்துச்சு. அப்புறம் 200 இயர்ஸ் மரம் இது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்னு ஆசையாக இருந்துச்சு. உள்ளே போகலாமா என்னன்னு தெரியல. ஆனாலும் அப்படியே போயிட்டு உள்ளே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இந்த 200 இயர்ஸ் மரத்தை வந்து தொட்டு பார்க்காம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் தொட்டு பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தோம் வெளியில் வந்து இப்போ தான் மெயினான பிளேஸ்க்கே போக போகிறோம். நான் இதுக்காக தான் வந்தேனே. மேலே படி ஏறி திரும்பியும் இங்கே வந்தோம். இது வந்து பேனராமிக் வியூன்னு சொல்கிறாங்க. சென்னை இங்கே நின்று பார்த்தா சென்னையோட ஃபுல் வியூவும் தெரியுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிஸ்டோட நம்ம சென்னையை பார்க்கும்போது இது வந்து சென்னை தானா இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்ம இருக்கிறோமா அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கீழே இன்னொரு ஒரு பிளேஸ் இருந்துச்சு, கல்வாரி ஆஃப் சென்ட் தாமஸ்னு. அது உள்ள வந்து நிறைய ஸ்டாச்சூஸ் தான் நிறைய இருந்துச்சு. அதில் நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு அவ்வளோவா புரியல, ஆனால் நிறைய இருந்துச்சு. அவ்வளோதான், சென்ட் தாமஸ் மவுண்ட்டை சுற்றி பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.